நம்ம ஆஷனா சிஎஸ்கேலேருந்து ரிலீஸ் ஆகிறத பற்றி இப்போ ஆஷனாவே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக சிறக்கும் வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரமோஷன். உங்களுக்கு ஜெனுவனாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் 1 by 1 கெயின் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் SI20 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து மெகா ஆக்ஷன் நடக்க போகிறது இல்லையா? ஸோ மெகா ஆக்ஷன் வந்து செப்டம்பர் 9 அன்றைக்கி நடக்க போகிறது. பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தா வந்து ஜூலை 28 அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் வந்து வர 18th ஆகஸ்ட் அன்றைக்கி க்ளோஸ் ஆகிறது. கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஆக்ஷனுக்கு வர போகிறது கிடையாது. ஸோ இதுலேருந்து வந்து ஃபில்டர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டை கண்டிப்பாக நமக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய கண்டென்ட்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எந்த பிளேஸில் எந்தெந்த செட்டில் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த செட்டெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றுக்கு ட்விட்டரில் பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அது நம்ம டெவால் பிரேவர்ஸோட இன்னிங்ஸை பற்றி தான். ஸோ நேற்றுக்கு வந்து செகண்ட் T20 சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் T20 வந்து டெவால் பிரேவர்ஸ் வந்து லோ ஸ்கோருக்கு தான் ஆட்டம் இழந்திருப்பாரு. ஆனால் இந்த செகண்ட் T20 இருக்கிற எல்லா சவுத் ஆஃப்ரிக்கன் T20 ரெக்கார்ட்ஸுமே வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ 126 நாட் அவுட் இன் ஜஸ்ட் 56 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. பிரேவர்ஸ் இன்னைக்கு அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் 50 and செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காக்காக செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் T20 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ 35 பால்ஸ்ல வந்து டேவிட் மில்லர் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காரு. அண்ட் இன்னைக்கு டெவால் பிரேவர்ஸ் வந்து 41 பால்ஸ்ல வந்து செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஹேசல்வுட், மேக்ஸ்வெல், டுவாஷியஸ், அபர்ட்னு யாரு வந்தாலும் நான் பிரேவர்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருங்க. பிரேவர்ஸ் ஆஃப்டர் த IPL ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து லெஸர் பால்ஸ் ப்ளே பண்ணி பிக் இம்பாக்ட் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஈவன் டியூரிங் த IPL அவரோட ரோல் வந்து அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அண்டர் பவர் பிளேவே அவரோட என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம், அவரோட விக்கெட் வந்து ஏர்லியாகவே இன்னைக்கு போக போகிறதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காருங்க. பிச்சில் நிறைய நேரம் ஸ்டே பண்ணியிருக்காரு. அண்ட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா பிரேவர்ஸ் இன் சேசஸ் விட பிரேவர்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னுமே டேஞ்சரஸாக இருக்காருங்க. கொஞ்சம் கூட அவரோட பேட்டிங்ல எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே பார்க்க முடியல. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த பேட் சூப்பராக வந்து டைம் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை பிரிச்சுட்டாரு. ஹேசல்வுட் வந்து ஒரே ஓவரில் 18 ரன், கிளென் மேக்ஸ்வெலுக்கு எதிராக ஒரே ஓவரில் 24. அண்ட் பிரேவர்ஸோட சிக்னேச்சர் ஷாட் நோ லுக் சிக்ஸர் இன்னைக்குமே வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு அகேன்ஸ்ட் ஷான் அபர்ட். பார்க்கறதுக்கே வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ரிட்டென்ஷன் லிஸ்ட் வர வரைக்கும் திக்குன்னு இருக்குன்னா பிரேவர்ஸால ஈஸிலி கேன் ஃபெச் அரௌண்ட் 10 crores இன் மினி ஆக்ஷன். ஸோ மெகா ஆக்ஷன் வந்துட்டாலே வந்து தலைவனால வந்து 8 to 9 crores வந்து ஃபெச் பண்ண முடியும். இந்த மினி ஆக்ஷன் 2026 வந்து மோஸ்ட் ஹைப்டு பிளேயர்னா அது கேமரன் கிரீன் தான். ஸோ இன்கேஸ் டெவால் பிரேவர்ஸ் மட்டும் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா அவர் தான் வந்து மோஸ்ட் ஹைப்டு பிளேயராக இருப்பாரு. CSK somehow will convince him. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. பிகாஸ் அப்கமிங் 2 எடிஷனில் வந்து 2.4 crores டெவால் பிரேவர்ஸ் ப்ளே பண்ணாலுமே கண்டிப்பாக ஃப்ரம் த 2028 எடிஷன் பிரேவர்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக இருப்பார். இதை நீங்கள் இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ ஆல் நோ மெகா ஆக்ஷன் இயர் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பிளேயருக்கு வந்து 18 crores கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ பிரேவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த 18 crores கொடுக்கப்படும். இன்கேஸ் அவர் வரக்கூடிய அந்த அப்கமிங் 2 எடிஷன்லையுமே வந்து இதே மாதிரி ஃபார்மில் இருந்தார்னா, ஒரு சைடில் டிபியில் நம்ம வன்ஷ் பேடி கேப்டனாக இருந்தால் இங்கே ஏபியில் வந்து நம்ம ஷேக் ரஷீத் வந்து அவரோட டீமுக்கு கேப்டனாக இருக்காரு. ஸோ ஷேக் ரஷீத் இந்த APL 2025 சீசனில் அவர் ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் கேமில் வந்து 56 runs ஆஃப் 33 டெலிவரிஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணியிருந்தாரு. 170 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து IPL ஒரு பெரிய கிரிட்டிசிசமாகவே வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து பவர் பிளேல அவரால் வந்து சரியா பாலை ஸ்ட்ரைக் பண்ண முடியல அப்படின்னு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ்லாம் வந்து பூராக இருந்தாலுமே இந்த மேட்ச்ல வந்து அவங்களோட டீம் வந்து 139 ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அதில் ஷேக் ரஷீத் வந்து 56 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. கிரிக்பஸ்ல ஆடம் கில்கிரிஸ்டோட CSK ரிலீஸ் லிஸ்ட்ல பார்த்தோன்னா நம்ம ஷேக் ரஷீதோட நேம் வந்து மென்ஷன் ஆகியிருக்கும். 20 lakhsக்கு தான் CSK அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் CSK அவர் ட்ரை அவுட் பண்ணியுமே பார்த்தாங்க கிட்டத்தட்ட 5 games வந்து ஷேக் ரஷீத் ப்ளே பண்ணியிருப்பாரு இந்த 2025 சீசனில். அதில் வந்து கிட்டத்தட்ட 70 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து ஒரு 35 ரன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அகைன்ஸ்ட் LSG. அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத் ப்ளே பண்ண எல்லா கேம்ஸுமே வந்து ரொம்பவே புவராக தான் இருந்திருக்கும். வெறும் 2 sixes தான் இந்த ஹோல் IPL சீசனில் வந்து ஷேக் ரஷீத் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஆனால் உர்வில் பட்டேல் அவர் ப்ளே பண்ண ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து 4 sixes ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஷேக்
ரஷீத் இன்னுமே நிறைய ஏரியாஸ்ல ஒர்க் ஆன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பா ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஹி ஸ்டில் நாட் ரெடி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரை ரிலீஸ் பண்றது தான் வந்து சரியான ஒரு முடிவு. மேபி நீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கரண்டா இன்டர்நேஷனல் லீக்ஸ்ல The 100 இஸ் ஆன் கோயிங். ஸோ The 100ல ஜேம்ஸ் வின்ஸ் பண்ண சதர்ன் பிரேவ் டீமுக்கு கேப்டனா இருக்கார். ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் வந்து ரீசெண்டா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து ப்ரீ சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் இந்த The 100 ஹிஸ்டரியில வந்து 1000 ரன்ஸே இப்போ சர்பாஸ் பண்ணியிருக்காரு. The 100 ஹிஸ்டரியில ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்னா அது ஜேம்ஸ் வின்ஸ்னு கண்டிப்பாவே சொல்லலாம். ஜேம்ஸ் வின்ஸ் ரீசெண்டா நடந்த ஒரு மேட்ச்ல கூட ஒரு 30 பால் 40 வந்து ஸ்கோர் பண்ணி ஒரு கேப்டன்ஸ் நாக் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை கைஸ். ஜேம்ஸ் வின்ஸ் வந்து ஃபாஃபுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னரா இருந்தாலே போதும். 6 ஓவர்ல 60 ரன் இந்த பேர் மட்டும் எடுத்து கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம ப்ளே பண்ணல ஐம் வெரி ஹாப்பி தான். ஆஷ்னாவோட ரிலீஸை பத்தி பார்க்கறது முன்னாடி நம்ம சஞ்சு சாம்சனோட ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்து இப்போ அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. ஸோ சஞ்சு வந்து இப்போ அஃபிஷியலி ஹி ஹஸ் டிசைடட் டு லீவ் த ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த டிபார்ச்சரை தொடர்ந்து சிஎஸ்கே, கேகேஆர், எம்ஏ அண்ட் ஆர்சிபி வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா டு சைன் ஹிம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு ஃபைனல் டிசிஷனும் வந்து எடுக்கல. ஸோ அப்கமிங் சீசன்ல எந்த ஒரு டீமுக்காக அவர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கறத அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இந்த ஃபேமிலி மெம்பர் வந்து பப்ளிக்கு இந்த ஒரு நியூஸை வந்து இப்போ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ சஞ்சு சாம்சன் பத்தி அந்த ஃபேமிலி மெம்பருக்கு வந்து நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து ஃபேன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அதை கிளாரிஃபை பண்ற விதமாக தான் இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து அவர் வச்சிருக்காரு. இப்போ ஆஷ்னாவோட விஷயத்துக்கு வரலாம். ஸோ ரீசெண்டா ஆஷ்னா வந்து அவரோட ஹிந்தி யூடியூப் சேனல் ஆஷ்கி பாத்ல வந்து இந்த சஞ்சு சாம்சன் அண்ட் அவரோட அந்த ரிலீஸை பத்திலாம் பேசியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட ரிலீஸை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் நான் நினைச்சேன். ஆனால் ஆக்சுவலி இந்த ரூமர்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் இதை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ ப்ராசஸ் என்னன்னா, இங்கே எவ்ரி ஐபிஎல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லா பிளேயர்ஸ் அவங்க ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து ஒரு இமெயில் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து ஷேர் பண்ணுவாங்களாம். அதாவது இந்த சீசன் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, நெக்ஸ்ட் சீசனுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அண்ட் நெக்ஸ்ட் சீசன் உங்களோட கான்ட்ராக்ட் நாங்கள் ரெனியூ பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிறத பத்தியுமே அந்த இமெயிலில் ஷேர் பண்ணுவாங்களாம். ஸோ அப்போ சிஎஸ்கேமே ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ அவர் ஆர்ஆர்ல இருந்த அந்த டைம் பீரியட் அப்போ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இயர் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஆர்ஆரோட சிஇஓ அந்த ஜேக் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வந்து ஆஷுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட இமெயிலுக்கு. ஸோ அந்த இமெயிலில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் சீசன் உங்களோட கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண போறோம் அப்படின்னுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாராம். ஸோ நீங்க ஃப்ரான்ச்சைசி சேஞ்ச் பண்ணாலுமே இயர்லி பேசிஸ்ல இது நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஆஷ் சொல்லியிருக்காரு. ஸோ அஸ் அ பிளேயரா உங்களாலுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அதாவது எனக்கு இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த சிச்சுவேஷன் நான் வந்து கிளாரிட்டிக்காக தான் வந்து ஃப்ரான்ச்சைசி விசாரிச்சிருந்தேன். அண்ட் எஸ் நான் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்னோ என்னோட கையில் எதுவுமே கிடையாது, ஃப்ரான்ச்சைசி எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஆஷ் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஆஷ் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கண்டினியூங் வித் சிஎஸ்கே. பட் ஆஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஜஸ்ட் கிளாரிட்டிக்காக தான் விசாரிச்சிருக்கேன், எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா சஞ்சுவோட ட்ரேடை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் சீசன் வந்து 9.75 crores தான் சிஎஸ்கேவால பிக் பண்ணப்பட்டிருந்தேன். சஞ்சு சாம்சனோட பிரைஸ் வந்து 18 crores இல்லையா. ஸோ சிஎஸ்கேவால ஒரு 18 crore பிளேயரை வந்து டைரக்டா வந்து ட்ரேட் பண்ண முடியும், ஆர் எல்ஸ் வேற ஏதாவது ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்ணிட்டு அதுல வர கேஷை வச்சு உங்களால சஞ்சுவை ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிடி அண்ட் எம்ஐயோட அந்த ட்ரேட் எடுத்துப்போமே. ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து எம்ஐக்கு வரணும் இல்லையா, அதுக்காக எம்ஐ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க டீம்ல இருந்த அந்த கேமரன் கிரீனை வந்து அலேக்கா ஆர்சிபி கிட்ட கொடுத்துட்டு இங்க கேஷ் டீல் மூலியமா வந்து ஜிடி கிட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ட்ரேடுக்கு அப்படின்ற மாதிரி ஆஷ் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. எனிவே எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாதுப்பா, எனக்கு வந்து எந்த ஒரு இன்சைட் நியூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆஷ் வந்து முடிச்சிருக்காரு. ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஷ் வந்து சிஎஸ்கே கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு என்ன ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆஷ் ஜஸ்ட் வந்து கிளாரிட்டிக்காக சிஎஸ்கேவை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதோ வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.